இதெல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நினைச்சிடாத நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோ நினைக்காத. ஆமென். இப்படி பழைய ஒரு ஓட்ட வண்டியே ஓட்டிக்கிட்டே நம்ம வாழ்க்கை போயிருமோ நினைக்காத. இப்படி ஒரு குறைஞ்ச ஒரு வாழ்க்கை, நினைச்சதை கூட வாங்க முடியாத ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோ நினைக்காத. கடைசி வரைக்கும் இந்த ஓட்டு வீட்லையும் இந்த கூரை வீட்லையும் அல்லது இந்த வாடகை வீட்லையுமே என் வாழ்க்கை போயிருமே நினைக்காத. ஆச்சரியப்பட்டு பிரமி. நான் ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு 19 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எங்க வீட்டு ஓட்டு வீடு தான் எங்க வீடு, சரியா? பக்கத்துல உள்ள ஒரு சின்ன வீடே எங்க அப்பா வாங்கினாங்க. சின்ன வீடு தான். சென்டர்ல இந்த கட்டை குத்துமா இருக்கும். ஒரு 8 ரூமு, கிச்சன்லாம் ஓடு இருக்கும், இப்படி இருக்கும். 2 பக்கம் ஓடு இருக்கும், மத்தியில் மட்டும் அந்த ரூம் நான் எனக்காக ஜெபத்துக்கு இருப்பதற்காக நான் எங்கள் அப்பாட்ட பேசி வாடகை தந்துடுறேன். எப்படி? அப்போ தான் தந்தாங்க. அது பிறகு 2 மாதம் தான் கொடுத்தேன், அப்புறம் கொடுக்கல. ஆமாம், உள்ளே நுழைஞ்சிட்டேன். ஏசப்பா கிருபை ஞாபகம் வருது பாரு எனக்கு. ஏன்னா அது வாடகை கொடுத்தா ஒரு 300 ரூபா 500 ரூபா கிடைக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நாங்கள் சொன்னேன், அந்த வாடகை நாங்கள் தந்துடுறோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். 1 மாதம் 2 மாதம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வாங்க முடியல வாடகை. அவன் அப்போ நான் ஜெபத்துக்காக எடுத்துட்டேன். அந்த ரூமில் தான் இருப்போம். ஆரம்ப நாட்களில் எனக்கு கீபோர்டு வாசிக்கிறேன் ஒருத்தன், என்னுடைய காலேஜ் மேட் ஒருத்தன் உண்டு. அவன் பேர் பென்னி, சரியா? அப்போ நாங்கள் ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு ஒரு பேர்லாம் வச்சோம், பிளெஸ்ஸிங் ஆர்கெஸ்ட்ரா. எங்கள் ஆர்கெஸ்ட்ரா பேர் என்னது? சிரிப்பு வருது எனக்குலாம் நினைச்சா. வச்சு ஒவ்வொரு மீட்டிங்கில், கன்வென்ஷனாக இருக்கட்டும், கல்யாண வீட்டிலலாம் போய் பாடுவோம். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இந்த சாங்கில் கொயர்லேருந்து பாடினவன். எனக்கு அந்த பெரிய பாடல்கள்லாம், பெரிய ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி கொஞ்சம் பாட கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்து தேவ கிருபையினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு இலையில சொல்லுவோமா, பெரிய ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் நான் கிடையவே கிடையாது. எனக்கு பெரிய பாடுறேன், எனக்கு சிஎஸ்சி கொயரில் பாட தெரியும், அவ்வளோதான். அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த ரூமில் எப்போவுமே ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அப்படியே இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மத்திய ரூமில் இருக்க முடியாது. ஏன்னா அந்த கட்டை, ஒவ்வொரு கட்டையாக தண்ணி விழும். என்ன விழும்? அந்த ஏன்னா மேலே தலை ஓடலாம் போடாத ஒரு வீடாக இருந்ததுனால தண்ணி அப்படியே உள்ள வடியும். எத்தனையோ முறை மேலே தார்பாயை போட்டுட்டு, ஏசப்பா மழையை நிப்பாட்டுங்கப்பா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆமாயா, எனக்கு இதெல்லாம் கர்த்தர் ஏன் ஞாபகப்படுத்துறான்னு நினைக்கிறீங்க? எப்படி வந்தேன்னு எனக்கு தானே தெரியும். மேலே தார்பாயை போட்டு அப்போ கூட அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள லீக் ஆக தான் செய்யும். அந்த ஒவ்வொரு கட்டை நிறங்கினா அப்படியே போர் கட்டை அப்படியே ஒரு ஒதுங்கி ஒரு ஓரமாக. ஏன்னா நம்ம அப்படி தனித்து வாழ பழகிட்டோம் கர்த்தரோடு இருந்து. வீட்டில் அம்மா அப்பா கூட போய் இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியல. ஏன்னா அந்த ப்ரேயர் லைஃப் அப்படியே ஒரு ஸ்பிரிட்லேயே இருக்கிறதுனால, அந்த ஜெபம், ஆண்டவர் ஆராதிக்கிறது, வேத வாசிப்பு அப்படியே இருந்ததுனால தனியாகவே இருக்க பழகினேன். அப்போ அந்த தண்ணி கொட்டும் போதெல்லாம் அழுவேன், ஏசப்பா இந்த நிலைமை எப்போ மாறும் ஆண்டவரே? புரியுதா? மாடியில் அந்த படி கூட கிடையாது, அந்த கோட்டை மேலே மாடியில் ஏறி அந்த தார்பாயை விரித்து, ஏசப்பா மழையை நிப்பாட்டுங்கப்பான்லாம் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் மழையை நிப்பாட்டவே இல்லையே. அப்போ நிப்பாட்டி இருந்தாருன்னா இப்போ நான் தான் பேசியிருக்க முடியாதுல்ல. சொல்லுங்க. சில வேளைகளில் ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யாமல் வச்சிருக்கிறாருன்னா ரொம்ப சூப்பராக நமக்கு செய்ய போறாரியா. இன்னைக்கு அதே ஊரில் கர்த்தர் என்னை ஒரு அடையாளமாய் வச்சிருக்கிறார். ஆமென். ரலையில சொல்லுங்க. ஆமென். நிலைமைகளையே மாற்றி இருக்கிறார். தேவனுக்கு நான் மகிமை செலுத்துறேன். அவருக்கு அதனால தான் சொல்றேன், அவர் எவ்வளவு நல்லவர். அதனால தான் சொல்றேன், அப்படியே நிலைமையில பாத்ரூம் கூட கதவு சரியான கதவு இருக்காது. இதெல்லாம் நம்ம சொல்லணும் தானே சாட்சியா? ஏதோ அப்போஸ்தலர் அலெக்சிங்க வானத்திலிருந்து குதிச்சாருப்பா, அவர் பெரிய ஊழியக்காரப்பா, அவர் போட்டிருக்க நகையை பல இதுன்னு சொல்லி பேசுறாங்கல்ல.
ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் எனக்கு இன்ஸ்டாகிராமில், சரி பிரதர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் சந்தோஷம்தான், நீங்கள் போடுற ஜுவல் ஊழியத்தில் வந்துச்சா யாராவது நீங்கள் சம்பாதிச்சு வாங்கினேன்? ஐயோ என் மாமனார் முதல்ல போட்டார் எனக்கு. சொல்லுங்க, ஆமாம் நீயா போட்ட? சொல்ல மாட்டேங்க. தாலி கட்டும்போது பொண்ணு வீட்டுக்கு போகும்போது 5 பவுன் செயின் வந்துச்சு என் கழுத்துக்கு, ஒரு பிரேஸ்லெட் என் மாப்பிள்ளை போட்டான். சொல்லுங்க, அது ஆரம்பமாக இருந்துச்சு. அது பிறகு எனக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி. மக்கள்கிட்ட வந்துட்டு, தேவ பிள்ளைகளே உங்கள் ஊழியக்காரனுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுங்க, தேவ பிள்ளைகளே உங்கள் ஊழியக்காரனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்னா. சொல்லுங்க, எல்லாமே அவர் தான். அவன் ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஒருவேளை ஒரு நாள் யோசிச்சிருக்கேன், ஊழியத்தின் பாதையில் வரும்போதெல்லாம் சில பில்டிங்கை பார்க்கும்போது, ஊழியங்களை பார்க்கும்போது, நமக்கெல்லாம் எப்போண்டா இதெல்லாம் வரும், நமக்கெல்லாம் எப்போ இது கிடைக்கும், நம்மளும் எப்போல்லாம் இப்படி நடத்துவோம். புரியுதா நான் சொல்கிறது? இந்த பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காரை பார்த்து ஆச்சரியப்பட்ட காலங்கள் உண்டு. சொல்லுங்க, சாதா ஒரு இண்டிகோ காரை பார்த்தே பெரிய பணக்கார ஊழியக்காரங்க நினைச்சவன் தான் நான்லாம். புரியுதா? அப்போ அப்படியே என் வாழ்க்கை இருந்துருமா? இல்லையே, தூக்கினார் தானே, ஆசீர்வச்சார் தானே. ஆமே, அப்பெல்லாம் அப்பட்ட தானே கேட்பாப்பா, எனக்கு நீங்க தானப்பா இருக்கீங்க. ஆமே, என்னை ஒருத்தன் அற்பமாய் கேவலமா பார்த்தானா அது என்ன சொல்லலப்பா, உங்களை சொல்றான்ப்பா, என்னை உருவாக்குனது நீங்க தானப்பா. ஏமே, அப்படியே இருந்துரும் நினைக்காதவன் வாழ்க்கை. மழை வந்தா பயம் வருது, வெயில் அடிச்சாலும் கஷ்டமா இருக்கு, வீட்டுக்குள்ள வெக்க தாங்க முடியல. காலங்கள் மாறும், நல்லா வைப்பார், உன்னை ஸ்பீட் லெவல்ல மாத்துவார். ஆமே, ஸ்பீட் லெவல்ல. ஒரு நேரம் இந்த மைக்கை எவனாவது தருவானான்னு ஏங்கினவன் தான் நான். பாட்டு பாடுறதுக்கு இந்த மைக்கை யாராவது எனக்கு தருவாங்களா, ஆசை யாருக்கும் பாடுறதுக்கு ஒரு தன்னும் தரமாட்டான் நமக்கு. சர்ச்சு கொயர்ல மைக் வச்சிருப்பாங்க, அது 10 பேருக்கு மத்தியில வச்சிருப்பான். ஆண்டவரே நான் பாடுற சத்தம் என் மைக்ல கேட்கட்டும் ஆண்டவரே, கத்தி பாடு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவா நினைச்சார், எவ்வளவா நம்ம அன்பு காட்டியிருக்கிறார். சொல்லுங்க, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரு நாள் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாள் மறந்திடாரே. எந்த இயேசு நல்லவரே, ஒரு நாளும் மறந்திடாரே. எந்த இயேசு நல்லவர், ஒரு நாள் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடார், மறந்திடாரே. எந்த இயேசு நல்லவரே,
എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ആമേൻ. எதுவுமே ஈஸியாக வந்தது கிடையாது. ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னால எவ்வளவோ வழிகள், எவ்வளவோ ஏக்கங்கள், எவ்வளவோ ஆசை இருந்துதான் ஒரு காலங்களுக்கு பின்பு தேவன் என் ஏக்கத்தை தீர்க்க ஆரம்பிச்சார். இது இது இப்போ நான் ஏங்குற ஏக்கம்லாம் ரொம்ப பெருசு. ஆமென். இதை தீர்த்தவர், இந்த ஸ்பீட்ல என்னை கொண்டு வந்தவர் அந்த ஸ்பீடுக்கும் என்னை கொண்டு போவார். ஆமென். இந்த ஸ்பீட்ல என்னை அழகாய் நடத்தி கொண்டு வந்தவர் இன்னும் ஒரு ஸ்பீடுக்கு என்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஊழியத்தில் இந்த நாங்கள் ஆத்துமாக்களை தேடி நாங்களா போனதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன அப்படி வைக்கல. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் வருவாங்க. வந்து இந்த 4 வருஷத்தில் எத்தனையோ பேர்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள். ஆனாலும் தரிசனமும் ஊழியமும் அடுத்த ஸ்பீடுக்கு தான் போய் கொண்டிருக்கிறார். ஆமே. யார் வந்ததுனாலயோ யார் இருக்கிறதுனாலயோ நம்ம ஸ்பீடு கூட போறது கிடையாது. இருக்க வேண்டிய ஒருத்தர் நம்ம கூட இருந்தா ஸ்பீட் லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அதனால ஒண்ணு சொல்றேன், ரொம்ப உடைக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இந்த பணக்காரனுங்க, இந்த பணத்துமுறில் மிதக்கிறவனுங்க, இந்த பெருமை பிடிச்சவனுங்க, அவனுக்கெல்லாம் நான் இல்லை. உடைக்கப்பட்டு நொறுங்கி போயிருப்பீங்க பார்த்தீங்களா? 5 ரூபா கூட காணிக்க கொடுக்க முடியாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக தான் கர்த்தர் நான் தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? என்ன ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துறத நான் பார்க்குறேன். கர்த்தர் என்ன ஆச்சரியமா நடத்துறார். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாது. எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்கம்மா? உன் கஷ்ட காலம் ரொம்ப காலம் கிடையாது. உன் கஷ்டம் ரொம்ப இனி இருக்க போறது கிடையாது. உன் கஷ்டம், உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். 2024 விசுவாஸ். ஆமென். ஒண்ணுதான், அவரை நோக்கி பாரு, அவ்வளவுதான். அவரால் என்று எதுவுமே நடக்காது. அப்பான்னு அழு, அப்பா எனக்கு நீங்க தான் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா.